Alhamdulillahi Rabbil Alameen wassalatu wassalamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Qala Allahu ta'ala fil Qur'anil azim wal furqanil majid ba'da a'udhu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Fas'alu ahlad dzikri in kuntum la ta'lamun. وقال النبي صلى الله عليه وسلم منهومان لا يشبعان منهوم في العلم ومنهوم في المال أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான இந்நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற அத்துணை நல்லுள்ளங்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், குறிப்பாக பெண்மணிகள் அத்துணை பேர்களுக்கும் மதீனா மஸ்ஜித் மற்றும் மதரசா மிஃப்தாஹுல் ஜன்னா இணைந்து நடத்துகிற இந்த நிகழ்வை அலங்கரிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கு உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம்களின் இமாலய சேவைகள் என்றொரு விரிந்த தலைப்பு, சுபுகு வரை பேச வேண்டிய தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இமாம்கள் என்றால் யார் என்று தெரியாது. 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இதெல்லாம் புதுசு. இன்னைக்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிந்த ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லா. கூகுள் ரஹ்மத்துல்லாவை பற்றி தெரியாத எந்த இளைஞனும் இல்லை. அது ரஹ்மத்துல்லாவா லஅனத்துல்லாவா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இந்த 4 இமாம்களை குறித்து இன்றைக்கு இவர்கள் என்ன ரசூலா, 4 மதுகபுகளை நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டுமா? எதை வேண்டுமானாலும் நாம் பின்பற்றலாமே. ஹதீஸுகளை விட்டுவிட்டு எதற்காக இவர்கள் இமாம்களை பின்பற்றச் சொல்லுகிறார்கள்? இந்த 4 இமாம்களின் தேவை என்ன இந்த சமூகத்திற்கு? டைரக்டாக குர்ஆன் இருக்கிறது, டைரக்டாக ஹதீஸ் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எதற்கு இமாம்கள் என்றொரு கேள்வி இன்றைக்கு சமூகத்தில் எழுகிறது. அன்பிற்குரியவர்களே, இதற்கான விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டு இந்த 4 இமாம்களுக்குள்ளே நுழையலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை போன்றவர்கள் அல்ல. முதலில் புரிய வேண்டும். பெருமானாரை புரிவதற்கு முதலிலே ஒரு புத்தி வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன நம்மை போன்றவர்களா? நம்மை விட 25 மடங்கு ரசூலுல்லாஹ் உயர்ந்து நிற்கிறார்கள். உலகத்திலேயே படைப்புகள் பல லட்சம் இருக்கிறது. படைப்புகளில் சிறந்தவன் மனிதன்,
மனிதனில் சிறந்தவன் அறிவாளி, அறிவாளிகளில் சிறந்தவன் முஃமின், முஃமின்களில் சிறந்தவன் அமல் செய்யக்கூடியவன், அமல் செய்யக்கூடியவர்களை விட சிறந்தவர்கள் தக்வாதாரிகள், அதைவிட சிறந்தவர்கள் வலிமார்கள், வலிமார்களில் பல படித்தரங்கள் இருக்கிறது. நுகபாக்கள், நுஜபாக்கள், அபுதால்கள், அஹியார்கள், அன்வார்கள், அவுத்தாதுகள், ஆரிஃபீன்கள், குத்துபுகள், கௌசுகள், இவ்வளோ படித்தரம் இருக்கிறது. இதைவிட சிறந்தவர்கள் சஹாபாக்கள், சஹாபாக்களில் சிறந்தவர்கள் அன்சாரிகள், அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள், அதைவிட சிறந்தவர்கள் போருக்கு சென்று ஷஹீதான ஷஹீதுகள், அதைவிட சிறந்தவர்கள் சித்தீக்குகள், ஒரு நபிக்கு ஒரு சித்தீக்கு தான். அதைவிட சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களிலேயே சிறந்தவர்கள் உலுல் ரசூல்மார்கள் 313 பேர்கள். அந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் 6 பேர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற மிக முக்கியமான நபிமார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், கண்மணி ரசூலுல்லாஹி. இந்த 6 பேர்களிலும் சிறந்தவர்கள் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வின் நண்பன் ஹபீபுல்லா, அல்லாஹ்வின் நேசர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய நேசர். இந்த 2 பேத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு? மற்றவர்களுக்கு இல்லாத சிறப்பு ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ரசூலுல்லாவுக்கும்? அல்லாஹ்வினுடைய ஆளுமை, வல்லமை, உள்ளமை அனைத்தையும் மொத்தமாக கண்டவர்கள் இவர்கள் 2 பேரும் தான். அல்லாஹ்வுக்கு எத்தனை படைகள் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய ஆற்றல் என்ன, வானுக்கு மேல் என்ன இருக்கிறது, எல்லாம் மண்ணிலிருந்து பார்த்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், விண்ணிலிருந்து மேராஜிலே கண்டார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த 2 பேரும் அல்லாஹ்வின் ஆளுமையை கண்டவர்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ்வை பற்றி என்ன தெரியும் தெரியுமா? அல்லாஹ்வை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னால் நம்மளே உள்ளவர்கள் என்ன சொல்லுவார்கள்? அல்லாஹ்வை நம்ம வீட்டில் புரோக்கர் மாதிரி தான் வச்சுருக்குறோம். அல்லாஹ் 12ஆவதுல என் பையன் பாஸ் ஆகிட்டா ஒரு 20 ரொட்டி சுட்டு கொடுக்குறேன்டா ரப்பே, அல்லாஹ் பசியோடு படுத்திருக்கான் பாருங்க. அல்லாஹ்வுக்கே ரொட்டி அனுப்புகிற ஜாதி. அல்லாஹ்வை பற்றி நமக்கு என்ன தெரியும்? அவன் ஆளுமை, வல்லமை, உள்ளமை அனைத்தையும் அறிந்தவர்கள். அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு ரொம்ப அலாதியான வரலாறு. நம்ரூத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுவான், உன் அல்லாஹ்வுக்கு தைரியம் இருந்தால் என் படைகளோடு மோதட்டும், என் படையோடு மோதட்டும். அல்லாஹ் சொல்லுவான், என் படை இப்பொழுதே தயாராக இருக்கிறது, நம்ரூதின் படை எப்பொழுது தயாராகும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூதிட்ட போய் கேட்பாங்க, உன் படை எப்போ தயாராகும்? நம்ரூத் சொல்லுவான், என் படைகளை தயார் செய்ய 3 நாட்கள் தேவை. யானை படைகள், காலார் படைகள், ஒட்டகை படைகள், குதிரை படைகள், 3 நாள். சரி, நம்ரூதின் படைகள் தயாராகும் 3 நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனியாக சுபுகு நேரத்தில் அல்லாஹ் தஸ்பீஹ் செஞ்சுட்டு உட்காந்துருப்பாங்க. ஒற்றன் வருவான், படை ரெடியாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போய் நம்ரூதின் படையை பார்த்தா கடல் மாதிரி இருக்கும். இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிற்பாங்க, அல்லாஹ்வுடைய படையெல்லாம் கண்ணுக்கு தெரியல. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இப்ராஹீம கான உம்மத்தன் காணித்தா, ஒரு ஆள் ஒரு சமுதாயமாய் நின்று கொண்டிருந்தார்கள். நம்ரூது கேட்பான், உன் அல்லாஹ்வின் படை எப்பொழுது வரும்? அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, ரப்பே கடல் மாதிரி படை இருக்குது, உன் படை கண்ணுக்கே தெரியலையே. அல்லாஹ் திரையை அகற்றுவான், அல்லாஹுவினுடைய படைகளை காண்பார்கள். மலக்கூத்து சமாவாத்தி வல்லர், அல்லாஹ்வின் ஆளுமைகள், வல்லமைகள், உள்ளமைகள் எல்லாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு இந்த பக்கம் ஒரு பார்வை பார்க்க நம்ரூதுடைய படையை, அல்லாஹ்வுடைய படையை, நம்ரூதுடைய படையை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் படைக்கு முன்னால் நம்ரூதே உன்னுடைய படை ஜனாக பவுல்லா என்று சொல்லுவார்கள், கொசுவின் இறகு போல இருக்கிறது. அல்லாஹ் படைக்கு முன்னாடி உன் படை கொசுவின் ரெக்கை போல் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிடுவான், என் நபி நான் உள்ள கொசுங்கிற வார்த்தை வந்ததுனால இந்த படைகளை எல்லாம் அழிக்க கொசுவை மட்டும் அனுப்புகிறேன்னு அனுப்புவான். அன்னைக்கு வந்த படை இன்னைக்கு வரைக்கும் போகலை இல்லையா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இவர்கள் சாதாரணமானவர்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை விட உயர்ந்தவர்கள் கண்மணி நாயகம் என்றால் பெருமானாரினுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்குகிற அளவிற்கு இந்த சமூகத்தில் யாருக்கு ஞானம் இருக்கிறது? ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் என்று நான் நினைக்கிறேன்.
சமூகத்திலே சில பேர்கள் குர்ஆன் மட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், குர்ஆன் என்பது முத்துக்களை கொண்ட கடல். குர்ஆன்ல இல்லாத ஞானம் எதுவுமே இல்லை, எல்லாம் குர்ஆனுக்குள் இருக்கிறது. நீங்க எதை கேட்டாலும் குர்ஆன் அதற்கு பதில் சொல்லும். அது ஒரு மாலிக்கூல், ஒரே ஒரு வேதம், அனைத்தையும் உள்ளடக்கிய வேதம். ஒருத்தர் கேட்டார், அணு ஆயுதத்தை பற்றி குர்ஆன்ல இருக்குதா அப்படின்னாரு. ஏன் இல்லை? வல் முர்சலாத்தி உர்ஃபா, எல்லை குறித்து அனுப்பப்படுகிற ஏவுகணைகளின் மீது சத்தியமாக, வல் ஆசிஃபாத்தி அசஃபா, வேக வேகமாக வீசப்படுகிற அணுகுண்டுகளின் மீது சத்தியமாக, ஃபல் முல்கியாத்தி திக்ரா, சொன்னதை திரும்ப சொல்லுகிற கணிப்பொறி கம்ப்யூட்டரின் மீது சத்தியமாக, எல்லாம் எல்லாம் சொல்கிறான். வரிசையாக சொல்லிட்டு நபிகிட்ட சொல்லுவான், இன்னமா தூ அதுன்னு வாக்கு, இதெல்லாம் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க, இனிமேல் வாக்களிக்கப்பட்ட எல்லாம் வரும்னு சொல்கிறான்ல. குர்ஆனுக்குள் என்ன இல்லை? விஞ்ஞானம் இல்லையா? ஆன்மீகம் இல்லையா? அறிவியல் இல்லையா? அரசியல் இல்லையா? அது ஒரு பெரிய மாலிக்கூல். எனக்கு குர்ஆனே போதும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லுச்சுன்னா, முத்துக்களை கொண்ட கடல் குர்ஆன். முத்துக்களை கொண்ட கடல். ஒருவனுக்கு முத்தெடுக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நீச்சு தெரிய வேண்டும். நீச்சு தெரியாமல் ஒருவன் முத்தெடுக்க போனால் என்ன ஆவான்? நீச்சு தெரியாம நான் கடலுக்குள்ள போய் முத்தெடுத்து கோடீஸ்வரன் ஆக போறேன்னு ஒருத்தன் முயற்சி பண்ணான்னா கோடி துணியை பொத்திடுவாங்க. அதுதான் நடக்கும். குர்ஆனுக்குள்ளே முத்தெடுக்கிற அளவிற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது? எத்தனை ஆண்டுகள் படித்த ஆலிமாக ஆனாலும் குர்ஆனை முழுமையாக விளங்கினாரா, விளக்குவாரா என்றால் கண்டிப்பாக சத்தியமாக முடியாது. குர்ஆன் முத்துக்களை கொண்ட கடல். அதற்கு விளக்கம் சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செயல் வடிவ குர்ஆனாய் நபிகள் பெருமானாரை அல்லாஹ் அனுப்பினான். பொதுவாகவே அல்லாஹ்வினுடைய நியதி இதுதான். ஒரு பெரிய ஃபேக்டரியிலிருந்து ஒரு மெஷினரி வருதுன்னா ஒன்று ரெண்டு விதத்தில் அங்கே நடக்கும். ஒன்று கைட் புக் இருக்கும், அல்லது இயக்குவதற்கு ஆள் வருவார்கள். இந்த ரெண்டும் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை இயக்குகிற கைட் புக்காக குர்ஆனையும், அதை இயக்கி காட்டுகிற வல்லுனராக நபிகள் நாயகத்தையும் அனுப்பி வைத்திருக்கிறார். அவன் நாமும் அந்த மிஷினை இயக்குபவரும் சமமானவரா? அவர் சொல்லித்தராமல் இயக்க முடியுமா? நாம இயக்கினால் விளங்குமா? கார் ஓட்டக்கூடிய டிரைவர், எனக்கு நான் படிச்சுட்டேன், புஸ்தகத்தை படிச்சுட்டேன் கார் ஓட்டுறது எப்படின்னு. புஸ்தகத்தை படிச்சுட்டு என்ன அதில் 5 கீர் இருக்க போகுது? இங்கிட்ட அடுத்துனா ஆக்சிலேட்டர், அங்கிட்ட அடுத்துனாக்க பிரேக்கு இல்லையா, இந்த பக்கெட்டு கிளச்சி எல்லாமே எனக்கு தெரியும், படிச்சிருக்கிறேன். ஏறி உட்காந்து நான் கார் ஓட்ட ஆரம்பித்தா 10 நிமிஷத்தில் பெரிய ஆஸ்பத்திரியில் இருப்பேன். கார் பெரிய ஒர்க் ஷாப்பில் இருக்கும். கண்டிப்பாக நடத்துகிற, வழிநடத்துகிற, பயிற்றுவிக்கிற பயிற்சியாளர் இல்லாமல் உலகத்தில் எதுவும் இயங்காது. குர்ஆனின் செயல் விளக்கமாய் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பின்பற்ற முடியுமா? ரசூலுல்லாஹ் 6, ரசூலுல்லாவினுடைய கல்வி ஞானங்கள் எல்லாம் 6 போல. இந்த ஆற்றிலிருந்து ஒருவர் நேரடியாக என்னுடைய தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று நேராக காவிரி ஆற்ற தோட்டத்துக்குள்ளே விட்டார். நான் விளங்குமா? காவிரி ஆறு தோட்டத்துக்குள்ளே போகுது, அது தோட்டமாக இருக்காது, ஆறாக போயிடும். ஆனால் அந்த காவிரி வாய்க்காலாக்கப்பட வேண்டும். அந்த வாய்க்கால் சிறு சிறு ஓடையாக ஆக வேண்டும். சிறு சிறு ஓடையின் வழியாக, வரப்பின் வழியாக நம் தோட்டத்திற்கு நீர் வர வேண்டும். வந்தால் பயிர் செழிக்கும். ஆனால் வர்ற தண்ணி எந்த தண்ணி தான்? அதே காவிரி தண்ணீர் தான். காவிரி தண்ணீர் தான் வருகிறது. ஆனால் அது ஓடையாக, சிறு சிறு வாய்க்காலாக, ஓடையாக வருகிற போது அதே தண்ணீர் பயனளிக்கிறது. இதை போலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6, 4 இமாம்கள் வாய்க்கால்கள். நம்முடைய பள்ளியின் இமாம் ஓடை.
வருகிற தண்ணீர் எந்த தண்ணீர் தான்? பெருமானாரினுடைய ஹதீஸை தான் இமாம்களும் சொன்னார்கள், பள்ளியில் இருக்கிற இமாம்களும் சொல்லுகிறார்கள். அதனால் தான் சமூக பயிர்கள் செழித்து வளர்கிறது. ஆனால் வர்ற ஹதீஸ் ஒரே ஹதீஸ் தான். நான் நேரடியாக ஹதீஸ் ரசூலுல்லாஹ்விலிருந்தே எடுத்துக்கிறேன் என்று ஒருவர் நேரடியாக இமாம்களை விட்டுவிட்டு ரசூலிடத்திலிருந்தே ஹதீஸை எடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கையை தக்பீர் கட்டுவதற்கு மட்டும் 4 ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் காது வரை கை உயர்த்தி இருக்கிறார்கள், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் தோள் வரை உயர்த்தி இருக்கிறார்கள் இருக்கிறது. பெருமானார் காதுக்கும் தோளுக்கும் இடையில் கை வைத்தார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் கையையே உயர்த்தவில்லை என்றும் ஹதீஸ் இருக்கிறது. இப்போ 4 ஹதீஸின்படி நான் அமல் செய்வேன். ஹதீஸின்படி அமல் செய்கிறதா இருந்தால் எல்லா ஹதீஸின்படி தானே அமல் செய்யணும். 4 ஹதீஸின்படி நான் அமல் செய்வேன். அமல் செஞ்சால் எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். அப்படி போய் அப்படி வந்து போகும் இல்லையா? ஒவ்வொரு தடவைக்கு அவன் தக்பீர் கட்ட முள்ளாட்டி என் முழங்கை கீழே இறங்கிடும். நல்லா போனவன் குனிஞ்சுக்கிட்டே வருவான் ஒரு தொழுகையிலேயே. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா சத்தமாகவும் ஓதி இருக்கிறார்கள், மௌனமாகவும் ஓதி இருக்கிறார்கள். 2 ஹதீஸ் இருக்கு. இப்போ என்ன செய்யறது? ஒரு தடவை சத்தமாக பிஸ்மில்லா ஓதிட்டு ஒரு தடவை மௌனமாக ஓதிக்கொள்வதா? ஆமீன் சத்தமாகவும் ஓதி இருக்கிறார்கள், மௌனமாகவும் ஓதி இருக்கிறார்கள். இதெல்லாம் விட்டுருங்க. ருக்குல மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80க்கும் மேற்பட்ட துவாக்களை ஓதி இருக்கிறார்கள். 80 துவாவுக்கு மேலே பெருமானார் ஓதி இருக்கிறார்கள். நான் ஹதீஸின்படி அமல் செய்வேன்னா 80 ஹதீஸின்படி அமல் செய்யணும். மகரிபு நேரத்தில் ஒருவர் ருக்குவுக்கு போய் 80 துவாவை ஓதுனார்னா தொழுகையை விட்டுட்டு போய் மோதினார் இஷாவுக்கு பாங்க சொல்லணும். சிக்கலாகி போயிடும். ஓத முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவிலே மட்டும் 236 துவாக்கள் ஓதி இருக்கிறார்கள். அவன் ரசூலின்படி தான் நான் அமல் செய்வேன், ஹதீஸின்படி நான் அமல் செய்வேன் அப்படின்னா 236 துவாவையும் ஒவ்வொரு சஜிதாவிலையும் ஓதணும். எவனா தொழுக வருவானா? இப்பயே வர்றதில்லை. பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆள் கூட தொழுக வர்றதில்லை, இப்பயே வர்றதில்லை. 4 ஆமீன் சொல்கிறது கூட வர்றதில்லை. அவர் வளர்க்குற ஆடு மாடெல்லாம் பள்ளிவாசலுக்கு வருது, வந்து புல்லை சாப்பிட்டுட்டு இருக்குது. மோதினார் அந்த மாட்டை பிடிச்சி கட்டி வச்சுட்டார். உடனே பக்கத்து வீட்டுக்கார் வந்தார், வாயில்லா ஜீவன் தெரியாமல் வந்துருச்சு. நான் என்னைக்காவது வந்திருக்கேன்னா? அது பாவம் தெரியாமல் வந்துருச்சு என்று சொல்லுகிற உலகத்திலே அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானாரினுடைய ஹதீஸுகளை இந்த சமூகத்திற்கு வகுத்து நாலா வடிவத்திலும், அரிசி எத்தனை வடிவத்தில் இருக்கு? நம்ம சாப்பிட்ற அரிசி தானே இல்லையா? பிரியாணி வகை வகையாக சாப்பிட்றோமா இல்லையா? இந்த உம்மத்தை சாப்பிட்றதுக்கே பேர் போன உம்மத்து இல்லை, உம்மத்தே முகம்மதியா இல்லையா? ஹைதராபாத் பிரியாணி அது ஒரு வகையான அரிசி, சீரக சம்பா அரிசி ஒரு வகை, பாசுமதி அரிசி ஒரு வகை, காலாபாத் அரிசின்னு ஒரு வகை, ஷாஹ துல்கன் இப்போ புதுசாக சொல்கிறானுவ, புல்லட்டுங்கிறான். பல்வேறு வகை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இருக்கா இல்லையா? நான் இனிமேல் நாளை ஒன்றா போட்டு தான் எல்லா அரிசியும் ஒன்றா போட்டு சோறாக்கி சாப்பிட போகிறேன்னு ஒரு ஆள் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு என்ன பேர் கொடுக்கறது? நான் 4 அரிசியை கொஞ்சம் சீரக சம்பாவை எடுத்துக்குவேன், கொஞ்சம் பாசுமதியும் எடுத்துக்குவேன், கொஞ்சம் காலாபாத்தையும் எடுத்துக்குவேன், கொஞ்சம் ஷாஹே துல்கனையும் எடுத்துக்குவேன். நாளை ஒன்றா போட்டு சோறாக்கி சாப்பிடுவேன். அடுத்த நாள் கொண்டு போய் கீழ்ப்பக்கத்தில் விட்டுருவானு. இது இங்கே இருக்க லாய்க்கு இல்லைன்னு. ஏதாவது ஒன்றைத்தான் அரிசி கடைக்கு போனால் ஒரு அரிசியில் வாங்குவோம். இதை போல 4 இமாம்கள் ஹதீஸுகளை தொகுத்து வகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அவர்களின் சேவை இமாலய சேவை. காரணம் என்ன தெரியுமா? அந்த 4 இமாம்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. இதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நிறைய பேர்களை காலம் என்ற லப்பர் அழித்துவிடும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பூரில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? காலத்தால் அழிக்கப்பட்டவர்கள் ஏராளம். காலம் நிறைய பேர்களை அழித்திருக்கிறது. 1000 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மகான்கள், காலத்தால் அழிக்க முடியாதவர்கள் இமாம்கள். ஒரு இமாமை அளப்பதற்கான அளவுகோல் என்ன தெரியுமா? மராஹில் என்று அரபியிலே சொல்லுவார்கள். அவருடைய கல்வி ஞானம்,
அவர் செய்த அமல்கள், அவரிடத்தில் இருந்த பேணுதல், இந்த மூன்றும் இருந்தால் அல்லாஹ் ஞானத்தை தருவான். ஞானம், உலகத்தின் மீது பற்றற்ற தன்மை, இதெல்லாம் இருந்து விட்டால் அவர் அல்லாஹ்வாலாவாக மாறிவிடுவார். அல்லாஹ் தன்புறத்திலிருந்து ஞானத்தை கொட்டுவான். இந்த 4 இமாம்களிடத்திலும் இது நிறைவாக இருந்தது. கல்வி ஞானம் எப்படி இருந்தது, அமல் எப்படி இருந்தது, பேணுதல் எப்படி இருந்தது, அதனால் சமூக சிந்தனை எப்படி வந்தது, உலகத்தை அவர்கள் எப்படி பார்த்தார்கள், மறுமையின் சிந்தனை அவர்களுக்கு எப்படி உருவானது. இந்த 6 கோணத்தில் ஒவ்வொரு இமாமையும் பார்க்க ஆரம்பித்தால் அல்லாஹு அக்பர், அவர்களுக்கு நிகர் ஒரு மனிதனை உலகத்திலே பார்க்கவே முடியாது. அதிலே முதலாவதாக இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள், ஹிஜ்ரி 80 பிறந்த அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்களுடைய கல்வி ஞானம், இல்ம், அல்லாஹு அக்பர். பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களோடு சேர்த்து 40 பேர்கள் அறிஞர்கள், சாதாரண ஆள் இல்லை. 40 பேரும் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி போன்ற, அபு யூசுஃபை போன்ற உட்கார்ந்துருக்கிற 40 பேரினுடைய தன்மை என்னென்னா, அதில் ஒருத்தர் 13 வயசில் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பார்க்க வர்றார். உங்கள் சபையில் நான் உட்காரணுங்கிறார். என் சபையில் உட்கார்றதா இருந்தால் ஹாஃபிலுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர் தான் உட்கார முடியுங்கிறாங்க. உனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சா? இல்லை, நான் ஹாஃபில் ஆகலை. அடுத்த வாரம் வர்றார். நான் தான் போன வாரமே சொன்னனே, குர்ஆன் முழுவதையும் மனனம் செய்தவர்கள் தான் என் சபைக்கு வர வேண்டும் என்று. அப்போ முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்களாம், இந்த ஒரு வாரத்தில் நான் 30 ஜுஸுவையும் மனனம் செய்து விட்டேன் என்று. அப்போ உட்கார்ந்துருக்கிற ஆள் சாதாரண ஆளா? 37 நாட்களில் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் இந்த பூமி பூ உலகத்தில் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி தவிர யாரும் இல்லை. 7 நாளில், 7 வருஷத்தில் 7 வயசில் மனப்பாடம் பண்ணவங்க இருக்கிறாங்க. 7 நாளில். அல்லாஹு அக்பர். இந்த முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சாதாரண ஆள் இல்லை. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் தன்னுடைய சாதுரிய அறிவால் சர்வ சாதாரணமாக நீக்குவார்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுக்கு ஒரு பிரச்சனை. மனிதர்கள் எதற்கு மரியாதை கொடுக்கிறார்கள்? வயசுக்கு மரியாதை கொடுக்குறானா, கல்விக்கு மரியாதை கொடுக்குறானா, பதவிக்கு மரியாதை கொடுக்குறானா? மனுஷன் எதுக்கு மரியாதை கொடுக்குறான்? அவருக்கு குழப்பம், மன்னருக்கு குழப்பம். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ்விடத்தில் வந்து கேட்கிறார், எதற்கு மரியாதை தருகிறார்கள்? கல்விக்கா, வயதுக்கா, பதவிக்கா? பொதுவாகவே இந்த அறிவாளிகள் நேரடியாக பதில் சொல்ல மாட்டாங்க. நாளைக்கு வீட்டுக்கு வாங்கன்ட்டாங்க. மன்னர் மறுநாள் வீட்டுக்கு செல்கிறார். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய அண்ணன், அரசரினுடைய அமைச்சர், ஒரு சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ஒரே ஒரு சேர் தான் இருக்குது. முஹம்மது ரஹ்மத்துல்லாஹ்வுடைய அண்ணன் உட்கார்ந்துருக்கிறார். அரசர் வீட்டுக்குள்ளே வந்தவுடன் எழுந்து கொண்டு அரசரை உட்கார வைத்து விட்டார். முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி உள்ளே வந்தாங்க. உள்ளே இருந்து வந்த உடனே அரசர் பார்க்குறாரு, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி வர்றாங்கன்னு அரசர் இருந்துட்டு நீங்கள் உட்காருங்கன்னார். அப்போ முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, நேற்று கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சான்னாங்க. ஒன்றும் புரியலையே, உங்களுக்கு என் அண்ணன் மரியாதை கொடுத்தது பதவிக்காக, நான் எங்கள் அண்ணனுக்கு மரியாதை கொடுத்தது வயசுக்காக, நீங்கள் எனக்கு மரியாதை கொடுத்தது கல்விக்காக. அப்போ சமூகத்திலே மரியாதை என்பது 3க்குமே உண்டு என்பதை செயல் வடிவத்தில் காட்டியவர்கள் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி. இது போன்ற 40 பேர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய சபையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கிராமவாசி வர்றார். வந்து வாவுன் அம்பி வாவைன், அவங்க கல்வி ஞானத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வாவா 2 வாவான்னு கேட்டார். அலிப் பாத்தாவில் வருதா இல்லையா வாவு? அலிப் பாத்தாவில் கடைசியில் வாவு வருமா இல்லையா? வாவு ஹா, அது எத்தனை வாவுன்னு கேட்டார். ஒரு வாவா 2 வாவான்னு. 40 பேரும் நிசப்தமாக இருக்கிறார்கள். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம் பதில் வாவைன், 2 வாவுன்னாங்க. அதுக்கு அவர் சொல்லிட்டு போனாரா, பாரக்கல்லாஹு ஃபீக்க கமா பாரக்க லா வலா, லாலாவுக்கு பரக்கத்து செய்ததை போல அல்லாஹ் உன் கல்வியிலே பரக்கத் செய்வானாக. அப்புறம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே லாலா ஸ்வீட் கடை இருந்துச்சான்னு கேட்காதீங்க இல்லையா?
லாலாவுக்கு பறக்கச் செய்ததை போல அல்லாஹ் கல்வியிலே பறக்கச் செய்வானாக சொல்லிட்டு போயாச்சு. வந்தவங்களுக்கு யாருக்குமே இருக்கிற 40 பேத்துக்கும் புரியலை. கேட்குறாங்க அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, என்ன நடக்குது இங்கே உஸ்தாத், என்ன நடக்குது? அவர் 1 வாவா 2 வாவாண்டாரு, நீங்கள் 2 வாவுன்னீங்க, லாலாவுக்கு பறக்கச் செஞ்ச மாதிரின்னு சொல்லிட்டு போகிறாரே. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவ்வளோ பெரிய கல்விமான்கள் இருக்கிற சபையிலே அந்த ஆசிரியர் தன்னுடைய கல்வி ஞானத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அத்தகியாத்தில் எத்தனை வாவு வைத்து ஓதுவது என்று கேட்கிறார். அபு மூஸல் அஷ்அரி 1 வாவு வைத்து ஓதுகிறார்கள். அத்தகியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து தய்யிபாத்து என்று ஓதுகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா 2 வாவு வைத்து ஓதுகிறார்கள். அத்தகியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்று ஓதுகிறார்கள். 1 வாவு வைத்து அபு மூஸல் அஷ்அரி ஓதுவதை போல ஓதட்டுமா, 2 வாவு வைத்து இப்னு மஸ்ஊத் ஓடுவதை போல ஓதட்டுமான்னு கேட்டாரு. அதுக்கு நான் 2 வாவு வச்சு இப்னு மஸ்ஊத் ஓதியதை போல் ஓதுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர் பதில் சொன்னார், லா ஷர்கியத்தன் வலா கர்பியா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, ஜைத்தூனத்தின் முபாரக்கத்தின் லா ஷர்கியத்தன் வலா கர்பியா. ஜைத்தூன் மரத்திற்கு பறக்கச் செய்ததை போல, கிழக்கிலும் மேற்கிலும் இல்லாத ஜைத்தூன் மரத்திற்கு பறக்கச் செய்ததை போல உங்கள் கல்வியில் பறக்கச் செய்வானாக என்று துஆ செய்துவிட்டு சென்றார். அல்லாஹு அக்பர். என்ன கல்வி ஞானம்! நம்முடைய இமாம்கள் என்ன சாதாரணமானவர்களா? இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி, அந்த உலகத்திலே அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. இமாம்னா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறாங்க, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய உஸ்தாதை பார்த்து, மாலிக் அவர்களே, நீங்கள் அபூ ஹனீஃபாவை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருக்கிறேன். அவருடைய அறிவு எவ்வளோ தெரியுமா? ஒரு இரும்பு தூணை தங்கம் என்று வாதிட்டால் அந்த வாதத்தில் ஜெயித்து காட்டுவார். இந்த வாத திறமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய கல்வி ஞானத்திலேயே புகுத்தி இருந்தார். அவர்களின் அமல் 7000 குர்ஆனை முடித்திருந்தார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் காலையில் ஒரு குர்ஆன், மாலையில் ஒரு குர்ஆன். நம்ம நிலைமை எப்படி இருக்குது ரமலானில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ரமலான் வந்து விட்டால் சாப்பாடு குறைக்கணும். ஆனால் நம்மால் மாஷா அல்லாஹ் ரமலான் வந்துட்டால் என்ன ஆனந்தங்கிறீங்க. 2 கொட்டரா கஞ்சி, நோன்பு திறக்கிறப்பையே 2 கொட்டரா கஞ்சி, ஊறின வடை, ஊறாத வடை, பருப்பு வடை, உளுந்த வடை, சமோசா, அவ்வளவு வச்சுக்கிட்டு எட்டி பார்ப்பார் வேறு யாராவது எதாவது கொண்டு வந்திருக்காங்களான்னு. அதுக்கு அந்த நேரம் எவ்வளோ துவாவுக்கு பொருத்தமான நேரம். அந்த அசல்லேருந்து மகரிப் வரை இருக்கிற நேரம் $1000 மில்லியன் மதிப்புள்ள நேரம். அந்த நேரத்தில் துவா ஓதலான்னு எனக்கு நடந்ததை சொல்கிறேன். துவா ஓதலான்னு உட்காரும்போது, ஹஜ்ரத் உங்களுக்கு சமோசா பிடிக்குமா, வடை பிடிக்குமான்னு. எனக்கு துவா தான்ப்பா பிடிக்கும். அன்பிற்குரியவர்களே, தெரியவில்லை இந்த உம்மாவுக்கு. ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்னவர்களுடைய அமல், ரமலானிலே மட்டும் 60 குர்ஆன் முடிக்கக்கூடிய பழக்கம், இஷாவிலிருந்து காலை வரை தொழுகிற வழக்கம், அமலில் அவர்களுக்கு நிகர் இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அமல் செய்தவர்கள். அவ்வளோ பெரிய இமாம் அமல். சரி, அவர்களின் பேணுதல், அல்லாஹ் அக்பர். திருப்பூரிலே பேணுதலை பற்றி கண்டிப்பாக சொல்லியே தீர வேண்டும் இல்லையா? நிறைய வியாபாரிகளுக்கு இன்றைக்கு பேணுதல் ஒன்று மட்டும்தான் குறைவாக இருக்கிறது. வியாபாரத்தில் நம்ம சமூகத்துக்கு நிகர் யாருமே இல்லை. அல்லாஹ் மதிநுட்பத்தை வழங்கி இருக்கிறான். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இஸ்லாமிய சமூகத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வியாபார நுட்பத்தை ரொம்ப தெளிவாக வழங்கியிருக்கிறான். அது சின்ன வியாபாரியாக இருக்கட்டும், பெரிய வியாபாரியாக இருக்கட்டும், அதை சரியாக பயன்படுத்துகிறோமா? எங்கள் ஊரில் சேலத்தில் இன்றைக்கும் பார்க்கலாம், ஒருத்தர் ஆரஞ்சு விற்பார். ஒரு வயசானவர், 5 பழம் 10 ரூபா, 5 பழம் 10 ரூபான்னு. பின்னாடியே ஒரு வாலிபர் வந்து 6 10 ரூபா, 6 10 ரூபாம்மா, எல்லாம் வாலிபட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. நல்லா தொப்பி வச்சு தாடி வச்சு ஜம்முன்னு இருப்பார். 5 5 5 5 இட்டுக்கிட்டே இருப்பார். ஒருத்தன் கூட வாங்க மாட்டான். ஒரு நாள் கூப்பிட்டு, நீங்களும் 6 வித்துற வேண்டியது தானே? அவர் காதுக்குள்ளே வந்து சொன்னார், அஜத்து அது என் மகன் தான்டாரு. பின்னாடி வர்றது என் மகன் தான். 5 5மே அவன் 6 6 வித்துட்டு போயிடுவான். இந்த சாதுரியத்தை மார்க்கம் விரும்புகிறது, அதே நேரத்தில் கலப்படத்தை மார்க்கம் தடுக்கிறது, கூடாது என்கிறது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹினுடைய பேணுதல் எந்த அளவிற்கு இருந்தது என்றால், அடாஸ் துணி, அவர்கள் துணி வியாபாரம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இந்த அடாஸ் துணி வியாபாரம் செய்வார்கள்.
ஒரு நாள் சொல்லிவிட்டு சென்றார்கள், இதிலே குறை இருக்கிறது, சொல்லி விற்க வேண்டும் என்று. சொல்லாமல் விட்ட காரணத்தினால் விற்ற தொகை அத்தனையும் நாம் அந்த மாதிரி நம்ம கடையில் இருக்கிற ஒரு வித்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அடாஸுக்கு நல்ல காசு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சபாஸ் உன்னை மேனேஜர் ஆக்கிறேன்டா, நீ கவலைப்படாதரா, ஆகாத போகாத கூட நல்லா வித்துட்டானேன்னு சொல்லி பாராட்டுவோம். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஏசுகிறார்கள், அந்த பொருளாதாரம் முழுவதையும் தர்மம் செய்தார்கள். வரலாறு பேசுகிறது. பேணுதலிலேயே சிறந்த பேணுதல் என்ன தெரியுமா? இது இந்த உம்மத்திற்கு அபூ ஹனீஃபா கற்றுக் கொடுத்த, ரஹ்மத்துல்லாஹ் கற்றுக் கொடுத்தது. பேணுதலிலேயே சிறந்த பேணுதல் தன் பெற்றோரின் நலனில் அக்கறை கொள்ளுதல். இதை பேணுதலிலேயே அவரா தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் எப்படி பேணி வளர்த்தார்களோ, அவர்கள் வயதான காலத்தில் அந்த பெற்றோர்களை பேணி பாதுகாத்தல். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹை போல யார் செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் 20 தீனார் தன்னுடைய பெற்றோர்களுக்காக, இறந்து போன பெற்றோர்களுக்காக 20 தீனார் செலவழித்தார்கள். இருக்கிற காலத்திலே அவர்கள் செய்த உபகாரம். நீதிபதியாக மாற வேண்டும் என்று மன்னரிடத்திலிருந்து மன்னர் மன்சூர் சொல்லுகிறார், நீங்கள் நீதிபதியாகணும்னு சொல்றார். அதுக்கு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் முடியாதுன்னாங்க. நீதிபதியாக வேண்டும், முடியாது. சிறைச்சாலைக்கு செல்கிறார்கள், நையப்புடைக்கிறார்கள். 110 கசையடி, ஒரு நாளைக்கு 10 அடி, 11 நாள் 110 கசையடி நெற்றியில் அடித்து ரத்தம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் நெற்றியெல்லாம் புடைத்து போய் ரத்தம் கொட்டுகிறது. அந்த வாயில் காப்பாளர் பார்க்கிறார். பார்த்து, என்ன அபூ ஹனீஃபா, வலிக்கிறதா, கஷ்டமாக இருக்கிறதா, எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்களா, வலிக்கு நான் அழுகலை, இன்று மாலை என் தாயார் என்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்று மாலை என் தாய் என்னை பார்க்க வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். என் நிலையை பார்த்து என் தாயின் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தால் என் உயிர் போய்விடுமே, அதனால் அழுகிறேன். இவ்வளோ பெரிய இமாம், அந்த தாயின் மீது வைத்த மரியாதை, பேணுதலின் உச்சம். இன்னைக்கு நாம அந்த தாயை கண்ணீர் வழிய விடுகிறோமா இல்லையா? பெற்றெடுத்த பெற்றோரை அன்பிற்குரியவர்களை யோசிக்க வேண்டும். தாய் தகப்பனை இன்றைக்கு எப்படி நடத்துகிறோம்? இமாம் அபூ ஹனீஃபா எப்படி நடத்தினார்கள்? 60 வயசுக்கு மேலே இருக்கிற தகப்பன் என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? 60 வயசுக்கு மேலே இருக்கிற தகப்பன், என் பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே வேணாம். அவருக்கு என்ன தேவை இருக்குது? அவருக்கு என்ன தேவை இருக்குது? என் பிள்ளை என் பக்கத்தில் உட்காந்து 10 நிமிஷம் பேசணும். தன்னை பெற்றெடுத்த பெற்றோரிடத்திலே 10 நிமிடம் பேசுகிற பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. பாப்பா, உங்களுக்கு என்ன செய்து, என்ன வேணும் சொல்லுங்க, உங்க அனுபவங்களை சொல்லுங்கள், நான் தயாராக இருக்கிறேன் செயல்படுத்த சொல்லுகிற பிள்ளைகள் இல்லை. ஆனால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய தகப்பனார் விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? வரலாறு பேசுகிறது. அவர்கள் அமர்ந்திருக்கிற போது இமாம் அபூ ஹனீஃபா கல்வி கடல், அவர்களை பார்க்க 1000 பேர். ஆனால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அமர்ந்ததாக ஒரு வரலாறு இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் இல்லையே. காரணம் வீட்டிலிருந்தே ஆரம்பிக்குது. தாய்மார்களும் நீங்கள் கேட்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். நாம தான் தகப்பனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். வீட்டில் கணவன் யார் தெரியுமா? மனைவி எப்படி பிள்ளையை வயிற்றிலே சுமக்கிறாளோ, இந்த கணவன் மனைவியையும் பிள்ளைகளையும் தலையில் சுமக்கிறாள். அவள் வயிற்றில் சுமக்கிறாள் பிள்ளையை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு ஒவ்வொரு கணவனும் மனைவியையும் பிள்ளையையும் வயிற்றில் சுமக்கிறான். கல்யாணம் முடிச்சதிலிருந்து கபருக்கு போற வரைக்கும் எந்த ஆம்பளையும் தனக்கென்று சொத்து சேர்த்துக் கொள்வதில்லை. தாய்மார்களை விளங்கிக் கொள்ளுங்கள். எல்லாம் மனைவி மக்கள், மனைவி மக்கள், மனைவி மக்கள். மனைவியை காப்பாற்றணும், பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி 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 இந்த ஆண்மகன் எல்லாம் உடம்பிலே வியாதியைத்தான் தேக்கி வைத்திருக்கிறானே தவிர சொத்துக்களை சேர்த்த ஆண்கள் யாருமே இல்லை. இப்போ தாய்மார்களை நீங்கள் பிள்ளைகள்கிட்ட எப்படி சொல்லணும்னா, உங்கள் வாப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றா, உங்கள் அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றா, கல்யாணம் முடிச்சதுலேருந்து நமக்காகவே உழைக்கிறாரா, அவ்வளவு சிரமம் எடுக்கிறாரா, அதனால் வாழ்க்கையில் ஒரு தகப்பனை மறந்துடக்கூடாதுரா வாப்பா. அதே மாதிரி கணவன்
பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், அம்மா வயிற்றில் சுமந்தவள், என்னைக்கு விட்டுறக்கூடாதுன்னு சொல்லணும். அம்மாவை பற்றி ஆம்பளைய சொல்கிறோமோ இல்லையோ, மரியாதை வைத்திருக்கிறான் ஒரு ஆண், தாய் என்பவள் உயர்ந்தவள் என்று. ஆனால் வீட்டில் இருக்கிற இன்றைய பெண்மணிகள் என்ன தெரியுமா சொல்லி வளர்க்குற பிள்ளைகள்கிட்ட, கொப்பனை நம்பாத, அது லூஸு, அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்டடா. பிள்ளைகள்கிட்ட அது பேச்சை கேட்டால் நீ விளங்க மாட்டடா, கொப்பனை ஒரு காலத்திலே நம்பாதடா என்று சொல்லி சொல்லி வளர்ப்பதால் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தகப்பனை எதிரியாக பார்க்கிறார். இதன் விளைவு என்ன தெரியுமா? வளர்ந்து 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 தகப்பன் 60 தொடுகிற போது பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் ஒட்டுறவே இல்லாத ஒரு சமூகம் உருவாகி வருகிறது. இந்த நிலை மாற வேண்டும். இமாம் அபூ ஹனீஃபாவின் வரலாறு இதற்கு ஒரு அழகான சான்று. இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் பேணுதலோடு வாழ்ந்த அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சமூகத்திற்கு அவர்கள் மஸ்அலாவாக ஆற்றிய சேவைகள் 36 லட்சம் மசாயில்களை சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை லட்சம்? 36 லட்சம் மசாயில்கள். அவர்கள் இல்லை என்றால் இந்த சமூகத்திற்கு நிறைய மசாயில்கள் கிடைத்திருக்காது. அல்லாஹு அக்பர். எல்லாத்தோடையும் மோதி இருக்கிறார்கள். உலகம் இயற்கையானது என்று அன்றிலிருந்து சொல்லி வருகிறான் தீகாக்காரன், அன்னையிலிருந்து இருந்தான் உலகம் இயற்கையானது என்று. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அழகாக கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு கப்பல் தானாக சென்றது, பக்கத்து ஊரில் இருக்கிற எல்லா ஜாமானையும் தானே எடுத்தது, நிரப்பிக்கொண்டு இந்த இடத்திற்கு தானே வந்தது, தானே இறக்கியது, தானே சென்று விட்டது. இதை நம்புவாயா என்று கேட்க, அது எப்படி தானாக கப்பல் செல்ல முடியும்? அது எப்படி தானாக ஏற்ற முடியும், தானாக இறக்க முடியும்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, உலகம் எப்படி தானாக வர முடியும், தானாக இயங்க முடியும்? இயக்கக்கூடிய ஒருவர் இல்லை என்றால் கப்பல் செல்லாது, சரக்கை ஏற்ற முடியாது. இதை போன்றுதான் ரப்புல் ஆலமீன் இல்லை என்றால் எதுவும் நடக்காது. ஹவாரிஜிகள் அந்த காலத்தில் பயங்கரமான பிரச்சனைக்குரியவர்கள். ஹவாரிஜிகள் சிறு பாவம் செய்தவனை காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்கள். சின்ன சின்ன பாவம் செஞ்சாலும் அவன் யாரு? காஃபிர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஹவாரிஜிகள். இந்த ஹவாரிஜுகளோடு இன்னைக்கு நம்ம தௌஹீதோடு வம்பு பண்ற மாதிரி, வாதம் செய்கிற மாதிரி அன்றைக்கு ஹவாரிஜுகள் இல்லையா? நாம் வம்பு பண்ணல, அவன் தான் வம்பு பண்ணுறான். அதனால் தப்ப வழங்கிடக்கூடாது. ரசூலை பற்றி முறையாக புரியவில்லை. அல்லாஹ் அக்பர். அன்பிற்குரியவர்களே, ஹவாரிஜில் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பார்த்தே காஃபிர்னு சொல்லிட்டார் ஒரு ஆள். அந்த காஃபிர் அபூ ஹனீஃபா, நீங்கள் காஃபிர். அப்போ அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இது உன்னுடைய லன்னா, உன்னுடைய எண்ணமா இல்லை உறுதியாகவே சொல்கிறியான்னாங்க. உறுதியாக ஒருத்தரை பற்றி சொல்ல முடியாதுல்ல, இது எண்ணம் தான். உடனே சொன்னாங்க, ஆயத்தை ஓதுனாங்க, இன்ன பாதல்லன்னீஸ், எண்ணங்களில் சிலது பொய், சிலது தவறு. இன்ன பாதல்லன்னீஸ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் தான் பாவம் என்பதை குஃப்ர் என்று சொல்லுகிறீர்கள். அப்ப எண்ணம் என்பதே பாவம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நீங்கள் தான் பாவி, நீ தான் தௌபா செய்ய வேண்டும். அல்லாஹ் அக்பர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி யார் ஜெயிக்க முடியும்? சலூன் கடையில் உட்காந்து அங்கே வாதம். அந்த வெள்ளை முடியை எடுக்க சொன்னாங்களாம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வெள்ளை முடி இருந்தால் 1-2 முளைச்சி வரும்போது பிடுங்கிடுவான். அப்போ அன்னைக்கே அந்த சலூன் கடைக்காரன் சொன்னால், வெள்ளை முடியை பிடுங்கன்னா முடி வெள்ளை அதிகமாகும்னா. இன்றைக்கி சொல்கிறாங்களா இல்லையா? வெள்ளையை பிடுங்கன்னா வெள்ளை அதிகமாகும். அதே மாதிரி அன்னைக்கு சொன்னோன்னே, சரி அப்போ கருப்பை பிடுங்க, அது அதிகமாகட்டும்னாங்களாம். சரி அப்போ கருப்பை பிடுங்க, எதை பிடுங்குறமோ அது அதிகமானுமா இல்லையா? அப்போ கருப்பை பிடுங்க, அதிகமாட்டோம். அப்போ வாதத்திறமையில் இந்த சமூகத்திற்கு ஏராளமான கருத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அதே நேரத்தில் சமூக சேவையின் உச்சத்தில் இருந்தவர்கள் பொறுமையின் உச்சத்திலும் இருந்தார்கள். அவங்கள்ட்ட என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அல்லாஹு அக்பர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலாவை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒருவர் ராத்திரி 3 மணிக்கு கதவை தட்டி, உங்கள்கிட்ட ஒரு மசாலா கேட்கலான்னு நான் நினச்சி வந்தேன், ஆனால் அந்த மசாலாவை மறந்துட்டேன்னாராம். கதவை தட்டி, கதவை திறந்தவொடனே மறந்துட்டேன், போயிட்டு வர்றேன். நம்ம இடத்துல ராத்திரி 3 மணிக்கு ஒரு ஆள் கதவை தட்டி, இல்லை மசாலாவை, இதெல்லாம் நமக்கு நடக்கும், அதனால் இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருது செல்ல,
ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் அடித்து ஹஜரத்து தூங்கிட்டா இருக்கீங்க. ராத்திரி 2 மணிக்கு என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, முடிச்சுட்டா இருப்பாங்க. அதனால் செல்லே ஆஃப் பண்ணி வச்சுருது எதுக்கு வம்பு. 3 மணிக்கு அப்போ அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சரி மறந்துட்டீங்களா, போயிட்டு வாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் வந்து கதவை தட்டினார். பாதி மசாலா ஞாபகத்தில் வந்துச்சு, மீதி மறந்துருச்சு, அதனால் திருப்பி ஞாபகம் பண்ணிட்டு வந்துடுறேன். மீண்டும் வந்தார், கதவை தட்டினார். கதவை தட்டிட்டு மசாலா என்ன கேட்டார் தெரியுமா? மலம் இனிக்குமா புளிக்குமான்னார். ராத்திரி 3:30 மணிக்கு ஒருத்தன் இப்படி ஒரு கேள்வி கேட்டான்னா நம்ம உயிரோடு விட்டுருவோமா? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா கவலையே படவில்லை, இனிக்கும் என்றார்கள். அடுத்தவன் கேட்டா சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா, அனைத்தையும் சுவைத்து பார்த்துத்தான் சொல்ல வேண்டும் என்பது இல்லை, ஈக்கள் இனிப்பில் தான் அமரும், அதனால் அதை வைத்து நான் சொல்லுகிறேன் என்று கொஞ்சமும் சலனம் இல்லாமல் பதில் சொல்லி அனுப்பி அந்த மாமேதை 36 லட்சம் மசாயில்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹு அக்பர், எத்தனையோ பேரினுடைய முனாதராக்கள். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஔஸாஇ, பயங்கரமான இமாம் இமாம் ஔஸாஇ 1 லட்சம் ஹதீஸுகளை சூரத்துல் ஃபாத்திஹாவை போல மனனம் செய்த ஔஸாஇ. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன உங்களுடைய ரஅயின் பிரகாரம், எண்ணத்தின் பிரகாரம் நீங்கள் சட்டம் சொல்கிறீர்களாமே, அப்படி நான் சொல்வதாக இருந்தால் நோன்பு சிறந்ததா தொழுகை சிறந்ததான்னு கேட்டாங்களா ஔஸாஇட்ட. தொழுகை தான் சிறந்தது. மாதவிடாய் பெண்கள் கண்டிப்பாக தொழுகையைத்தான் தொழ வேண்டும், நோன்பை திரும்ப நோக்கக்கூடாது என்று சொல்லி இருப்பேன். நான் அப்படி சொல்லவில்லை. மாதவிடாயில் நோன்பை விட்டுறணும், திரும்ப நோன்பு வைக்கணும். ஆனால் தொழுகையை திரும்ப தொழ தேவையில்லை. உண்மையில் நோன்பை விட தொழுகை சிறந்தது என்றால் அதைத்தானே திரும்ப தொழ சொல்லி இருக்க வேண்டும். நான் அப்படி சொன்னேன்னா, மோசாவுக்கு மசகு செய்ய வேண்டும், கீழ்ப்பகுதி தான் நடக்கிறது. நான் அறிவை வைத்து சொல்வதாக இருந்தால் கீழ்ப்பகுதியில் மசகு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பேன். ஆனால் மேல் பகுதியில் தானே மசகு செய்ய சொல்லுகிறேன். அப்போ நான் அறிவை வைத்தா சொல்லுகிறேன். இமாம் ஔஸாஇ அபூ ஹனீஃபாவை போன்று ஒரு மனிதனை கண்டதே இல்லை என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். இதே நேரத்தில் இவ்வளவு அறிவாளி தான் யாரிடத்திலெல்லாம் பாடம் படித்தேன் என்று சொல்லுகிறார். சின்ன சின்ன ஆட்களும் எனக்கு பாடம் தந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு போனாங்களாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி. ஹஜ்ஜெல்லாம் முடிச்சுட்டு மொட்டை அடிக்கிறதுக்காண்டி போய் உட்காந்தாங்களாம். மொட்டை அடிக்க போய் உட்காந்த உடனே அந்த ஹஜ்ஜாம் இவங்க தான் அபூ ஹனீஃபான்னு தெரியாது. அந்த ஹஜ்ஜாம் ஏன் கிபிலாவை பார்த்து உட்காந்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்கன்னு ஒரு மாற்றி உட்காந்துருக்கிறார். கிபிலாவை பார்த்து உட்காந்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்கன்னு. அல்லாஹு அக்பர். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலாக்கு தூக்கி அடித்து போடுச்சு. கிபிலாவை நோக்கி உட்காருகிறார்கள். உட்கார்ந்த உடனே மொட்டை அடிக்கார். நான் தானே மொட்டை அடிக்கிறேன், கொஞ்சம் தஸ்பீஹ் செஞ்சுட்டு இருந்தா என்ன, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர், இது முக்கியமான இடம் இல்லையா, தஸ்பீஹ் செஞ்சா என்ன. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தூக்கி வாரி போடுது. இது என்ன இடம், புனிதமான இடம், சும்மா உட்கார்ந்துருக்கிறோமே, எவ்வளவு அழகாக பாடம் சொல்லுகிறார். எல்லாம் முடித்த உடனே எவ்வளவு விலைன்னு கேட்டாங்களாம். கடமைக்கு என்ன விலை, இது கடமை இல்லையா, கடமைக்கு என்ன விலை பேசுகிறாய், உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை கொடு. அல்லாஹ்வே கொடுத்துட்டு வேகமாக போன உடனே கடமையை செய்ததற்கு பிறகு 2 ரக்காத் சுக்ரியா தொழுக வேண்டாமா, உனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் இதை கொண்டு தானே முடியுது, ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு போனால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொன்னாரா, இமாம் அபூ ஹனீஃபான்னு ஒருத்தர் இப்படிலாம் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கிறாரு. இமாம் அபூ ஹனீஃபா இப்படியெல்லாம் செய்யணும்னு எழுதி வச்சிருக்காரு. கிபிலாவை முன்னோக்கணும், சும்மா உட்காரக்கூடாது, தஸ்பீஹ் செய்யணும், மனதுக்கு என்ன தோணுகிறதோ அதை விலையாக கொடுக்க வேண்டும், கடைசியில் சுக்ரியா தொழுது விட்டு செல்ல வேண்டும் என்று அபூ ஹனீஃபா எழுதி வச்சிருக்கிறார். எழுதினவரே மறந்துட்டார். எனக்கு ஹஜ்ஜாம் நினைவூட்டினார், இந்த சலூன் கடைக்காரர் நிறைவூட்டினார் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா தான் பெற்ற பாடத்தையும் இந்த சமூகத்திற்கு சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் இந்த இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி பின்பற்றுகிற மக்களாய் நாம் இருப்பதில் என்ன குறை. இதற்கு அடுத்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அல்லாஹு அக்பர். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி காலத்திலேயே பிறந்துட்டாங்க. மதீனாவிலே பிறந்தவர்கள், முக்கியமான குடும்பத்தில் பிறந்தவர்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள்.
அவங்களுடைய மாமா, அவங்களுடைய சின்னத்தா எல்லாம் மார்க்க நிபுணர்கள், முஹத்திஸீன்கள். 19 வயசு. முதல்ல இவங்க கல்வி, இவங்களுடைய அமல், இவங்களுடைய பேணுதல், சமூக அக்கறை என்ற கோணத்திலே பார்த்தால் இமாம் மாலிக் எங்கே நிற்கிறார்கள்? 19 வயதிலேயே மதீனாவினுடைய முஃப்தி, மார்க்க தீர்ப்பு வழங்குகிற வல்லுனர் இமாம் யாரு? மாலிக் இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் 19 வயசில் ஒரு பெண்மணியை குளிப்பாட்டுகிறார்கள். ஜனாசா குளிப்பாட்டுறாங்க. குளிப்பாட்டுகிற பெண்மணி ஒரு பெண்மணியை தவறாக, இந்த பெண்மணியை குளிப்பாட்டும் போது இந்த பெண்மணி தவறான நடத்தை உள்ளவளாக இருப்பாளோ என்று மனதுக்குள்ளே எண்ணிக்கொண்டு குளிப்பாட்ட கை அந்த ஜனாசாவோடு சேர்ந்து கொள்கிறது. எடுக்கவே முடியல. கை ஜனாசாவோடு இணைந்து கொண்டது, பிரிக்கவே முடியவில்லை. என்ன நடக்கும்? இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஜனாசாவோடு கை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாக்கா அந்த அம்மாவை ஜனாசா வைக்கிடுவாங்க இல்லையா? எல்லா மார்க்க நிபுணர்களும் வருகிறார்கள். என்ன செய்யறது? கையை வெட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. கடைசியில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் வருகிறார்கள். இந்த பெண்மணியை குறித்து தவறாக எண்ணி இருக்கிறீர், இட்டுக்கட்டி இருக்கிறீர், இது தவறான பெண்மணி என்று நினைத்திருக்கிறீர், அப்படித்தானே? ஆமாம், அப்படித்தான் நினைச்சேன். அப்போ 80 கசையடி கொடுங்கள். இட்டுக்கட்டுக்கு 80 கசையடி, 80 குச்சிகளை ஒன்றாக வைத்து ஒரே அடி அடிக்கப்படுகிறது. அந்த கை தானாக வெளியே வந்தது. அதற்கு பிறகுதான் இந்த கல்வி ஞானத்தால் நான் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சமூக வீதிக்கு வருகிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய கல்வி ஞானம், அவர்கள் எவ்வளவு கல்வி ஞானம் பெற்றிருந்தார்கள்! அல்லாஹு அக்பர். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலாவுக்கே உஸ்தாத். அவர்களுடைய அமல் ஒவ்வொரு நாளும் அதிகப்படியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரவுலாவிலே 400 ரக்காத் தொழுவார்களாம். எவ்வளோ ரக்காத்து? 400 ரக்காத். இன்றைக்கி 2 ரக்காத்து நம்ம தொழுகிறதுக்கு, ரவுலாவில் போய் தொழுகிறதுக்கு நுஸ்கு போடணும், அதை போடணும், இதை போடணும், பெர்மிட் எடுக்கணும், அதை செய்யணும். 2 ரக்காத்துக்கு இவ்வளோ பாடு. ஒவ்வொரு நாளும் 400 ரக்காத்துக்கள். அல்லாஹு அக்பர். பெருமானாரின் மீது அளவு கடந்த காதல் கொண்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களின் பேணுதல், அல்லாஹு அக்பர். ஹர்முஸ் கண்ணு தெரியாத தாபியிலே கண்ணு தெரியாத தாபி, அவர்களை மதித்ததால் அல்லாஹ் இல்முல் பசாயிர் என்ற அகப்பார்வையை கொடுத்தான் மாலிக் ரஹ்மத்துல்லாவுக்கு. அதனால ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது பார்த்தாலே அவர் என்ன தொழில் செய்கிறார், அவர் எப்படி இருப்பார் என்பதை சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு காரணம் கண்ணு தெரியாத ஒரு பெரியவர் ஹர்முஸை மதித்த காரணம்தான். வாசலில் போய் உட்காந்துக்குவாங்களாம். ஹர்முஸ் எப்போ வெளியே வர்றாரோ கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக வாசலில் போய் அஸ்கர் என்று சொல்லுவார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் இந்த செவந்த நிறத்தை உடையவர் எப்பொழுதுமே காத்திருப்பார். ஈது தொழுகை அன்று ஹர்முஸ் ரஹ்மத்துல்லாவை கூட்டி செல்ல வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கிறார். கடுமையான வெயிலே. தம்பி சாப்பிட்டியா? இல்லை. தம்பி இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்கிறியே? இல்லை, உங்களை வீட்டில் விட்டுட்டு போய் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்போ துவா செய்தார்கள். அந்த கண் தெரியாத மாமேதை துவா செய்தார்கள். ஆக உயரத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொண்டு போய் விட்டான். இன்னைக்கு சமூகம் கண் தெரியாதவர்கள் எல்லாம் போன ஜென்மத்து பாவம் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தின் நிலைப்பாடு இல்லையா? 10 நாளைக்கு முன்னாடி அது ஒரு பெரிய சர்ச்சை. ஆனால் அவர்களால் எவ்வளவு பெரிய உயர்வு இருக்கிறது என்பதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு அக்பர். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய சமூக அக்கறை, சமூக சேவைகள், அவர்கள் கொண்டு வந்த மசாயில்கள், என்ன கேள்வி கேட்டாலும் அழகாக பதில் சொல்லுவார்கள். ஆளை சிக்க வைக்கவே முடியாது மாலிக் ரஹ்மத்துல்லாஹ். அவ்வளோ அற்புதமான. ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஒருத்தர் நாடுறாரு, ஒரு வாலிபர் சின்ன பையன். ஹஜ்ஜுக்கு போகணும்னு நாடுறாரு. அம்மா வேணாங்குது, அத்தா போக சொல்கிறார். இப்போ எவ்வளோ சிக்கல்! அம்மா போகக்கூடாதுங்குது, அத்தா நீ போயிட்டு வாடாங்கிறார். இப்போ மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட வந்து மசாயில் கேட்டால் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் எப்படி பதில் சொல்லுவாங்க? நம்மள்ட்ட வந்து மசாயில் கேட்டால் என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தரை சமாதானப்படுத்துப்பா, 2 பேரும் ஒத்த கருத்து வந்ததுக்கு பின்னாடி போப்பா,
மாலிக் ரஹ்மத்துல்லாவும் ஹிக்மத்தை பதில் சொல்கிறாங்க. அத்தி அபாக், உன்னுடைய தகப்பனுக்கு வழிபடு, அதே நேரத்தில் லா தாசி உம்மக், உங்கள் அம்மாவுக்கு மாறு செய்யாதேன்ட்டு போயிட்டாங்களாம். வந்த ஆளுக்கு குழப்பமாக போச்சு. அப்பன் சொன்னதை கேளு, அத்தா சொன்னதை கேளு, உங்கள் அம்மாவுக்கு மாறு செய்யாதேன்னா இப்போ போகிறதா வேணாமா? அன்பிற்குரியவர்களை, குழப்பமான மசாயில்களை கேட்கிற போது விளங்க முடியாத பதிலை சொல்லுகிற ஆற்றலும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாவுக்கு உண்டு. முவத்தா இமாம் மாலிக் காபத்துல்லாவினுடைய வளாகத்தில் கட்டப்பட்ட மிக அற்புதமான ஹதீஸ் கிரந்தம் முவத்தா இப்னு மாலிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா இந்த சமூகத்திற்கு ஆற்றிய சேவைகள் யாராலும். அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் தான் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. நம்ம ஷாஃபி இமாம்னு சொல்கிறோமா இல்லையா? சிறு வயதிலேயே தகப்பனை இழக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 10 வயதிலே மேல்கல்விக்கு செல்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா சென்றது 10 வயதிலே மேல்கல்விக்கு. மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாவிடத்திலே படிக்கிறார்கள். ஆனால் எழுதுவதற்கு எழுதுகோல் இல்லை. எல்லாரும் எழுதுவாங்களாம், இவர் மட்டும் எச்சியை தொட்டு வச்சு இப்படியே நோண்டிக்கிட்டு இருப்பார். இமாம் ஷாஃபி 10 வயசில். மாலிக் ரஹ்மத்துல்லா கேட்குறாங்க, எல்லாரும் எழுதுறாங்கப்பா, 40 ஹதீஸ் முடிஞ்சிருச்சுப்பா, நீ என்னமோ எச்சியை தொட்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியே. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா சொன்னார்களாம், அந்த 40 ஹதீஸையும் நான் மனனமாக சொல்லட்டுமா என்று கேட்டார்களாம். 10 வயசு புள்ள 40 ஹதீஸை மனப்பாடமாக சொல்கிறதுனா ரொம்ப ஈஸி இல்லை, சனதோடு சேர்த்து. ஹதஸனா இப்ராஹிம் இப்னு இஸ்ஹாக் இப்னு யாக்கூப் இப்னு இப்படி வரிசையாக வரும். 40 ஹதீஸை ஒரு பிழை இல்லாமல் சொன்னதை கேட்ட இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா தன் பிள்ளையாய் எடுத்துக்கொள்கிறார்கள், வளர்க்கிறார்கள். 3 ஆண்டு காலம் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாவை தன் பிள்ளையாய் வளர்க்கிறார்கள். ஒரு நாள் கூட பாடத்திற்கு அவர்கள் தாமதித்த வரலாறு இல்லை. ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறார், எவ்வளோ பெரிய கல்விஞானம், 13 வயசில் இமாம் ஷாஃபிக்கு. ஒருத்தர் போகிறாரு, மாலிக் ரஹ்மத்துல்லா சொன்னாங்களாம், இவரை பார்த்தாக்கா ஆசாரி மாதிரி தெரியுதுன்னாங்களாம். இதை ஷாஃபி ரஹ்மத்துல்லா பார்த்துட்டு இல்லை தச்சன் மாதிரி தெரியுதுன்னாங்களாம். உஸ்தாது சொல்கிறாரு ஆசாரிங்கிறார். மாணவர் சொல்கிறாரு இல்லை இந்த தங்க வேலை பார்க்குறவனுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அதானே ஆசாரி. மர வேலை பார்க்குற ஆளுக்கு தச்சன். சரி, ஆளையே கூப்பிட்டுலாம். கூப்பிட்டு, தம்பி நீ என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னு அவரை கூப்பிட்டு கேட்டதுக்கு, நான் முதல்ல ஆசாரியாக இருந்தேன், இப்போ தச்சனாக இருக்கேன்னாராம். 2 பேர்களினுடைய மதிநுட்பமும் சரியாக இருந்தது. இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய கல்வி ஞானம் அலாதியானம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ்ட்ட கல்வியை கற்றுட்டு 13 வயசில் வரும்போது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் 10,000 திர்கத்தை கொடுத்து அனுப்பினார்களாம். ஒரு திர்கம் என்பது 3 கிராம் வெள்ளி. இன்றைக்கி 1 கிராம் வெள்ளி 100 ரூபா. 3 கிராம் வெள்ளின்னா 300 ரூபா ஒரு திர்கம். அப்போ 10,000 திர்கம்னா எவ்வளோ ஆச்சு? கணக்கில் நீங்கள்லாம் புள்ளின்னு அர்த்தமே. 300ஆல் பெருக்கிங்க 10,000. அவ்வளோ பெரிய பணத்தோடு வர்றாங்க. நம்மால் படிச்சுட்டு ஒரு பெரிய பணத்தோடு வந்தால் என்ன நினைப்போம், நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இந்த இடத்துல வீடை வாங்கிடலாம், அந்த இடத்த கடை வாங்கிடலாம், வியாபாரம் பண்ணிடலாம். அம்மாட்ட வந்து, அம்மா என்னுடைய உஸ்தாது 10,000 திர்கம் கொடுத்து விட்டாங்கம்மா. அந்த கஷ்டப்படுகிற தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தம்பி, உன்னை அதற்காக நான் அனுப்பவில்லை. வீட்டுக்கு வருகிற போது ஏழை முஹம்மது இப்னு இத்ரீஸே சாஃபி எப்படி நான் அனுப்பினேனோ அப்படி உள்ளே வர வேண்டும், அனைத்தையும் தர்மம் செய்துவிடு சொல்லிவிட்டு அந்த தாயார் கையேந்துகிறார்கள். ரப்பே, என் பிள்ளையினுடைய கல்வி ஞானத்தை சூரியன் போகிற திசைக்கெல்லாம் கொண்டு செல். அல்லாஹ் கொண்டு சென்றிருக்கிறான். சூரியன் செல்லுகிற திசைக்கெல்லாம் அந்த சேவை பரவ வேண்டும். அல்லாஹு அக்பர். பரவியது. அவங்கள மாதிரி வராசத்து சொத்து கணக்கு போடக்கூடியவர்கள் அரபுலகத்தில் இல்லை. எவ்வளவு அற்புதமாக போடுவாங்க தெரியுமா? இமாம் ஷாஃபி போயிட்டு இருக்கிற வழியிலே ஒரு அம்மா சொல்லிச்சான், என் சகோதரர் இறந்து போயிட்டாரு, 600 திர்கத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு, எனக்கு 1 தான் கொடுத்தாங்க, அநியாயமாக இருக்குன்னுச்சான். 600 திர்கம் விட்டுட்டு போயிருக்கிறாரு, எனக்கு 1 தான் கொடுத்தாங்க. அப்போ போகிற வழியிலே கேட்டாரான், உன் சகோதரருக்கு மனைவி இருக்கா? ஆமாம் இருக்குது. அம்மா இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறாங்க.
12 சகோதரர்கள் இருக்கிறாங்களா? ஆமாம் இருக்கிறாங்க. அப்போ உனக்கு ஒன்று தான்மா போமான்ட்டாங்க. ஏன்னா அம்மா இருந்தால் 600ல் 6ல் ஒரு பகுதி கொடுத்துடணும் அம்மாவுக்கு. 6ல் ஒரு பகுதி எவ்வளவு நீங்கள் தான் சொல்லணும். 600 6ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? இன்னும் எல்லாம் கணக்கில் இப்படி இருக்கீங்களே, ஸ்கூலுக்கே போகலையா? 600 6ஆல் வகுத்தா எவ்வளோ வரும்? 100. இங்கே வேறு குட்டி பையன் அழகாக சொல்கிறான். அப்போ அம்மாவுக்கு 100 திருகம் போயிடும். மனைவிக்கு 600ல் 8ல் 1. 8ல் 1 எவ்வளோ ஆச்சு? 75. அப்போ எவ்வளோ ஆச்சு? 175. 2 பொம்பளை பிள்ளை இருக்கான்னு கேட்டாங்களாம். ஆமாம் இருக்குது. 2 பொம்பளை பிள்ளைக்கு 400 போயிடும். அப்போ 400 175 எவ்வளோ ஆச்சு? 575 ஆச்சு. பாக்கி 25 தான் இருக்குது. 12 ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைக்கு எதுவோ அதுபோல் ஆம்பளை பிள்ளைக்கு 2 பங்கு கொடுக்கணும். அப்போ 12 ஆம்பளை பிள்ளைக்கு 24 கொடுத்தாச்சு. இந்த அம்மாவுக்கு 1. அம்மா உனக்கு 1 தான்மா, போயிட்டு வாம்மா. போகிற வழியிலேயே சொத்தின் கணக்கை சிறப்பாய் சொல்லுகிற ஆற்றலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுக்கு தந்தார். அந்த இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் தன்னுடைய மாணவர்களின் மூலமாக இந்த உம்மத்திற்கு 20 லட்சம் மசாயில்களை சமூக சேவையாய் கொடையாய் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இவர்களை அடுத்து வந்தவர்கள் தான் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி. அல்லாஹு அக்பர். அஹ்மத் இப்னு ஹம்பல் மார்க்கம் அமைதி அவர்களுடைய கல்வி ஞானம் 4000 மைல்களுக்கு அப்பாலிருந்து கல்வி கற்க வருகிறார்கள். யாரை தேடி? அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹை தேடி 4000 மைல்களுக்கு அப்பால் வீட்டு சிறையில் இருக்கிறார்கள். அப்போ சொன்னாங்களா, வீட்டு சிறையில் இருந்தாலும் பரவாயில்ல, முசாஃபிர் மாதிரி வர்றோம், டெய்லி பிச்சை கேட்டு வர்றோம், வீட்டு சிறையில் இருக்கிறீர்கள், எங்களுக்கு கல்வி பிச்சை போடுங்கள், நாங்கள் அதை கற்றுக்கொண்டு செல்கிறோம் என்று இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே கல்வியை கற்றிருக்கிறார்கள் என்றால் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ்வினுடைய கல்வியின் ஆற்றல் எவ்வளவு! அவர்களுடைய அமல். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜத்து தொழுகையை விட்டதில்லை. நம்ம வாழ்க்கையில் வாழ்நாள் முழுக்க தஹஜ்ஜத்து தொழுகையை தொழுததில்லை இல்லையா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் கூட என்றைக்கும் தன்னை பெரிய மனிதராக காட்டியதில்லை. நீங்கள் இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு போனால் பார்க்கலாம், ஹில்டனுக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இருக்குது. போயிருக்கீங்களா? ஹில்டனுக்கு பின்னாடி ஒரு பள்ளிவாசல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுவினுடைய பள்ளி என்று அதில் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரு போர்டு இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பலை பற்றி எழுதுகிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பகதாதுக்கு ஒரு பெரிய பள்ளிக்கு இரவு 10 மணிக்கு செல்கிறார்கள். மோதினார் பள்ளிவாசலில் பூட்டுற நேரத்தில் உள்ள நுழைகிறாங்க. பொதுவாகவே மோதினார் பூட்டுற நேரத்தில் யாராவது ஒரு ஆள் போட்டால் போய் 4 ரக்காத் தொழுகிறேன்னு சொன்னால் குறவலையை கடிச்சு விடுவார். ஏன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கிறவர். இந்த பள்ளி மோதினாரை சொல்லவே இல்லை, அவர் நல்லவர் இல்லையா? ஏன்னா நான் ஊருக்கு போகணுமா இல்லையா? அவன் அன்பிற்குரியவர்களே போய் தொழுகணும். நான் போய் 10 மணிக்கு போய் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் நான் ஒரு 4 ரக்காத் தொழுதுக்கிறேன்னு சொல்கிறாங்க, முடியாது என்கிறார். தான் அஹ்மதி என்றால் அமோக வரவேற்பு இருக்கும், ஆனால் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளவில்லை. தான் அஹ்மதி என்று போகிறாரு, நான் 4 ரக்காத் தொழுகிறேன், அதெல்லாம் முடியாது. பொதுவாகவே இவர்கள் மசாயில் எடுத்து பழக்கப்பட்டவர்கள். உள்ளே போய் தக்பீர் கட்டிட்டா யார் என்ன செய்வா? வேகமாக உள்ளே போய் அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டி நின்ட்டாங்க. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த மோதினார் ரொம்ப கொடுமைக்கார ஆள். பெடரியை பிடிச்சி பின்னாடியே இழுத்துட்டு வந்து வெளியே விட்டு கதவை சதித்து போயிட்டார். பள்ளிவாசலுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரொட்டி கடை. இந்த ரொட்டி கடையிலே பார்க்கிறார்கள், ஒரு பெரிய மனிதர் பள்ளிக்கு வெளியே நிற்கிறார். வெளியூர்காரரை போல தெரிகிறது. அழைப்போம், உணவு கொடுப்போம், இங்கேயே சாப்பிட்டு உறங்கட்டும், எல்லாம் நடக்கட்டும், காலையில் செல்லட்டும், வாங்கன்னு கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க, தொழுகிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க எல்லாம். ஆனால் புரோட்டா கடையில் அதிசயம் நடக்கிறது. நான் அடிக்கடி சொல்வதுண்டு, புரோட்டா கடையில் எப்பயுமே அதிசயம்தான் நடக்கும். நீங்கள் போய் 10 நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னா எல்லா அதிசயமும் அங்கே நடக்கும் இல்லையா? அப்படியே ஒரு 10 கிலோ மாவை தூக்கி போட்டு அதை முதல்ல அப்படி குளமாக மாற்றிடுவானுங்க. பெரிய ஏரி, அதில் எண்ணெயை ஊற்றி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரத்தில் அதை அப்படியே உருட்டி பலாப்பழமாக்கிடுவாங்க. அப்புறம் முட்டையாக பிடிச்சி முட்டையாக இருக்கும்.
அதுக்கப்புறம் அப்படியே ரவா தோசையாக விரிச்சிருவான். அதுக்கப்புறம் அப்படியே சுருட்டி பூரி ஆக்குவான். அதுக்கப்புறம் அப்படியே சுருட்டி ஜிலேபி ஆக்குவான். அதுக்கப்புறம் தான் ஒரு புரோட்டா வரும். ஒரு புரோட்டா வர்றதுனால தான் இவ்வளோ உருமாற்றம். ஆனால் அந்த கடையில் எல்லாம் தஸ்பீயோடு ஓடிட்டுருக்கு. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா, லா இலாஹ இல்லல்லாஹ். திக்ர் ஓடுனா புரோட்டா ஓடுது, திக்ர் நின்னா புரோட்டா நின்றுது. அப்போ அஹ்மத் இப்னு ஹம்பல் கேட்குறாங்க, என்னங்க அதிசயமாக இருக்குது, திக்ரோடே புரோட்டா? அவர் சொன்னார், இதில் என்ன அதிசயம் இருக்குது, இப்படியே 19 வருஷமாக பழகிட்டேன். அப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் நல்லா கொடுக்குறானா? வந்ததே கோபம் புரோட்டாக்காருக்கு. கேட்குறதா? நான் நினைப்பதையெல்லாம் என் ரப்பு தருகிறான். ஆனால் 19 வருஷமாக ஒன்று கேட்குறேன், அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. என்ன அது? இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல்னு ஒரு பெரிய மனுஷனை பார்க்கணும்னு 19 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் தான் உட்காந்துருக்கிறேன். அஹ்மத் இப்னு ஹம்பலை பார்க்கணும்னு கேட்குறேன், அல்லாஹ் காட்டவே இல்லை. கீழே உட்கார்ந்துருந்த அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ், ஹா அன அஹ்மத், நான் தான் அந்த அஹ்மத். உன்னுடைய திக்ர் எவ்வளவு தூரம் என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது பார்த்தாயா என்று இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சராசரி மனிதனாய் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு ஏராளமாய் சட்டங்களை கொடுத்தார்கள். குர்ஆன் மஹ்லூக்கா கைர மஹ்லூக்கா? குர்ஆன் படைக்கப்பட்டதா படைக்கப்படாததா? அந்த காலத்தில் ஏற்பட்ட பெரும் பிரச்சனை. குர்ஆன் படைக்கப்படாதது, அல்லாஹ்வின் கலாம் அது. அது மனிதர்களினுடைய சொல்லை போல் அல்ல என்று சொன்னதற்காக சிறைவாசம் சென்றார்கள், கடும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் அவர்கள் சமூக அக்கறையோடு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மசாயில்களை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த 4 இமாம்களும் செய்த சேவையின் வெளிப்பாடுதான் கடல் போல மசாயில்களை இந்த உம்மத்திற்கு கொடுத்ததால் இந்த உம்மத்து கவலை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த 4 இமாம்களும் அண்ணல் பெருமானார் என்ற ஆற்றிலிருந்து பிரிந்த ஓடைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் இல்லை என்றால் நமக்கு சட்டம் இல்லை, சரித்திரம் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களினுடைய வழியில் நடந்து சிறக்க வாய்ப்புகள் நல்குவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா லா ததஇ லனா ஃபீ மகாமினா ஹாதா ذنبا இல்லா غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا أديته ولا مريضا إلا شفيته ولا حاجة هي لك رضا إلا قضيته ويسرتها وأديتها يا أرحم الراحمين. إليك ربي فحببنا وفي أعين الناس فعلمنا ومن سيئات الأعمال فجنبنا وعلى صالح الأعمال فقومنا وعلى صراط المستقيم فثبتنا على أعدائك أعداء الإسلام فانصرنا. اللهم زدنا ولا تنقصنا. اللهم أكرمنا ولا تهنا. اللهم عاصرنا ولا تؤثر علينا. اللهم لا تسلط علينا من لا يخافك فينا ولا يرحمنا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على آخر خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين. அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன விஷயம். வருகிற